பல இருக்கும். நீங்களும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். குறிஞ்சி மலர்கள், தேசிய விவசாய தகவல் தொடர்பாடல் நிலையம், கண்ணுறவை, பேராதனை அல்லது 1920 எனும் விவசாய ஆலோசனைக்கு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தெரிவிக்கலாம். அதற்கான தீர்வுகளை நாம் இந்நிகழ்ச்சியினூடாக வழங்கக்கூடியதாக இருக்கும். கஷ்டம் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் என கூறி எமது விவசாய நிகழ்ச்சியான குறிஞ்சி மலர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். கடந்த வார 19-20 குரல் கொடுத்த விவசாய போதனாசிரியர் திரு கோவர்த்தனன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே எதிர்பார்ப்போடு அடுத்த வாரமும் காத்திருங்கள். புதிய தகவல்களை கொண்ட மீண்டும் ஒரு குறிஞ்சி மலர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்று செல்லும் நான் துரைராஜசிங்கம் புவித்ரா. இலங்கை வானொலி மலையக FM செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் தெற்காசியாவில் அதி உன்னத நவீன சிகிச்சைகளை வழங்கும் கண்டி சுவசேவன வைத்தியசாலை. வணக்கம். நேரம் மாலை 5 மணி. இலங்கை வானொலி மலையக FM செய்திகள். செய்தி ஆசிரியர் காஞ்சனாதேவி கிருபாகர். மலையக மக்களின் தனித்துவ குரல் மலையக FM செய்திகளை வாசிப்பவர் ஆர் கலையரசி. இன்றைய தலைப்பு செய்திகள். நீரின் பயன்பாடு தொடர்பில் நுகர்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள